பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் செய்யப்பட்டிருக்காரு. அது தொடர்பா பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கைது எதனால? எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாலே தெரியும் இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. எப்படின்னா, இவர் எழுதுறாரு, இந்த மதன் ஏன் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்காரு, அவரோட நீங்கள் எங்கே தனியாக போகிறீங்க, அப்படி இப்படின்னு ரொம்ப அது வல்காரிட்டி தான். அது மாடஸ்டி ஆஃப் தி உமனை கொஸ்டின் பண்ணுற மாதிரி. எனக்கு தெரியாது அவங்க திருமணம் ஆனவங்களா ஆகலையான்னு தெரியாது கீர்த்தனா. பட் எதுவாக இருந்தாலுங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை இந்த அளவுக்கு கேவலமாக அவதூறாக பண்ணுறது இது கற்பழிப்புக்கு இணையான குற்றம்ன்ற நான். கருத்து சுதந்திரம் இருக்குதுன்றதுக்காக மற்றவங்களை அவதூறாக பேசுறது, அவமரியாதை செய்கிறது, அதுவும் குறிப்பாக பெண்களை பொது இடங்களில் கேவலப்படுத்துறது அவங்கள மட்டும் இல்லைங்க, அவங்க ஃபேமிலி, அவங்க மன வாழ்க்கை, மனம் ஆகலைன்னா அவங்களுக்கு திருமணம் எல்லாத்தையுமே பாதிக்குமே. தொழில்துறை அமைச்சர்கிட்ட போய் ஒரு ஏதாவது சலுகை கேட்டிருப்பார், யாருக்காகவது தொழிலதிபர்கள்கிட்ட யார்கிட்டயோ கேட்டிருப்பாரு, அதை அவங்க மறுத்து இருப்பாங்க. உடனே அவங்கள அவதூறு பண்ணுறதுக்குள்ள இறங்கிடுவீங்களா? பிகாஸ் யூ ஆர் யூடியூபர். உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுக்குறாங்க? சூர்யாவை கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வேற கேஸ்ல பெண் சம்பந்தப்பட்டது. ஒரு பெண்ணுடைய மாடஸ்டியை கொஸ்டின் பண்ணாங்க. அந்த ஆளும் முக்தாரம் சேர்ந்துக்கிட்டு ரெட்டை குழந்தை பிறந்து வந்ததை அது 2வது குழந்தை வேற ஆள் மாதிரி இருக்குதுன்னா பேசுகிறாங்க. இது மாதிரி அயோக்கியர்களுக்கு பொது வெளியில் என்ன பண்ணணும்? தாவேக்கா அமைச்சர், பாஜக நிர்வாகி இல்லை, விஜய் அரசு ரொம்ப தெளிவாக இருக்குது. பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி கருத்து பதிவிடுவோர், இப்படி அவதூறு பரப்புவோருக்கு கொஞ்சம் கூட மன்னிப்போ அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. மாரிதாஸுக்கு ரொம்ப வாய்த்துடுக்கு, வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி. வாய்க்கொழுப்பு இருந்தால் அப்புறம் நீங்கள் அதை அனுபவிச்சு தானே ஆகணும். சவுக்கு சங்கர் கூட ஒரு பார்த்தேன் பேட்டி. அதில் எனக்கு புரியாத புதிர் என்னன்னா, சங்கர் ஸ்டாலின் ஃபேமிலி இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ஒரு யார், அவர் அந்த நேரத்துக்கு கமிஷனர் இன்னொருத்தர் இருந்தாருன்னா அதை செஞ்சிருப்பார். ஸோ அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். போட்ட உடனே இப்போ கேஎன் நேரு மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டார்ல, இப்போ செந்தில் பாலாஜிக்கு சாங்ஷன் வாங்கிட்டார்ல கவர்னர் ஆஃபீஸுக்கு. ஸோ அதிகாரி எப்படி ஆட்சியாளர்கள் அவங்கள பயன்படுத்துகிறாங்களோ அப்படி தான். சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மதிவாணன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் காலைல கைது செய்யப்பட்டிருக்காரு. அது தொடர்பாக பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கைது எதனால? பிரபல அப்படின்றீங்களா? அதுக்கு என்ன அடிப்படை? யூடியூபர் மாரிதாஸ் எனக்கு தெரியும். பிரபலம்னா என்ன? எவ்வளோ, எத்தனை லட்சம் பேர், எத்தனை லட்சம் பார்வையாளர்கள் இருக்காங்க? அதுக்கு ஏதாவது அளவுகோல் இருக்கணும்ல. சரி, தமாசுக்கு தான் சொன்னேன். அதாவது நானும் பார்த்தேன் இன்னைக்கு காலையில் அவரை அரெஸ்ட் பண்ணி மதுரையிலேருந்து கூப்பிட்டு வராங்கன்னு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் சைபர் கிரைம்லேருந்து எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணாங்கன்றத விளக்கியிருக்காங்க. பல பேர் அதுக்கு முன்னால் ரொம்ப உருட்ட ஆரம்பித்தாங்க. ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஆதவ் அர்ஜுனா இதில் இன்வால்வ்டு அப்படி இப்படின்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாலே தெரியும் இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. எப்படின்னா, அவர் போட்ட மெட்டீரியல் அந்த மாதிரி. அதாவது என்ன பண்ணிட்டாருன்னா, சிவகாசி எம்எல்ஏ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்ருக்க மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு படத்தை தயார் பண்ணி அவங்கள போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க பக்கத்தில் மதன்ற ஒரு வாலிபரை போட்டு அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி போட்டு இவர் எழுதுறாரு, இந்த மதன் ஏன் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்காரு, அவரோட நீங்கள் எங்கே தனியாக போகிறீங்க, அப்படி இப்படின்னு ரொம்ப அது வல்காரிட்டி தான். அது மாடஸ்டி ஆஃப் தி உமனை கொஸ்டின் பண்ணுற மாதிரி. எனக்கு தெரியாது அவங்க திருமணம் ஆனவங்களா ஆகலையான்னு தெரியாது கீர்த்தனா. பட் எதுவாக இருந்தாலுங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை இந்த அளவுக்கு கேவலமாக அவதூறாக பண்ணுறது இது கற்பழிப்புக்கு இணையான குற்றம்ன்ற நான். நீங்கள் இணையத்தில் கற்பழிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். அப்போ அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாங்களா? அதுவும் ஒரு அமைச்சர், பொது சேவையில் இருக்கிறவங்க. இந்த காலத்தில் பெண்கள் இந்த பொது சேவைக்கு, பப்ளிக் லைஃபுக்கு வர்றதே ரொம்ப கம்மி. அதில் நீங்கள் வர்றவங்களையும் இந்த மாதிரி கதை கட்டுவீங்கன்னு சொன்னால் அது எந்த அரசு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம்? இப்போ சில பேர் தெரியாமல் இந்த தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக தலைவர்கள்
ஏன்னா அவர் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆள் தான். யூடியூபர் மாரிதாஸ்ன்றவர் அவர் ஒன்றும் நடுநிலையாளர் இல்லை, விசில் ப்ளோயர் இல்லை, அவர் ஒன்றும் போராளிலாம் கிடையாது. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட அதுக்காக போராடிட்டு இருக்கிறார் பொது வெளியில். பாஜக ஆளும் கட்சியினுடையது அந்த இது உண்டு, கெத்து உண்டு, நம்ம ஆட்சி தான் மேலே நடக்குதுன்னு. பட்டு கருத்து சுதந்திரம் இருக்குதுன்றதுக்காக மற்றவங்களை அவதூறாக பேசுறது, அவமரியாதை செய்கிறது, அதுவும் குறிப்பாக பெண்களை பொது இடங்களில் வந்து கேவலப்படுத்துறது அவங்கள மட்டும் இல்லைங்க, அவங்க ஃபேமிலி, அவங்க மன வாழ்க்கை, மன ஆகலைன்னா அவங்களுக்கு திருமணம் எல்லாத்தையுமே பாதிக்குமே. இப்போ நீங்கள் யூடியூபர்னால் நீங்கள் வந்து வானமே இல்லையா? நீங்கள் என்ன எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலான்றதுக்கு யூ ஹாவ் நோ ரோல் டு ப்ளே. உங்கள் ப்ரைவேட் லைஃப்புங்க. அது உண்மையா பொய்யானே தெரியாது. இவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் செட் பண்ணி போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ப்ரைவேட் லைஃப்பை பற்றியோ தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவதூறாக, அதுவும் அவதூறாக நீங்கள் வந்து பரப்பும்போது அரசு கை கட்டி வேடிக்கை பார்க்காதில்ல. நாளைக்கு இதே ஆட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ கொக்கரிக்கிறவங்கெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு பறிக்கிறாங்க, கழுத்தை நெரிக்கிறாங்கன்றாங்களே நயினார் நாகேந்திரன்னா, நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி ஒரு சம்பவத்தில் இருந்தால் ஏங்க ஒரு பெண் அமைச்சரையே போட்டாங்க, இந்த அரசு செயல்படாத அரசு, கையாலாகாத அரசுன்னுவாங்க. அதனால் ஒரு அரசாங்கம்ன்றது இப்போ விஜய் அவர்களை, முதலமைச்சர் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி யாரோ எப்படிலாம் பேசுகிறாங்க. அவர் ஒன்றும் யாரையும் கைது பண்ணலையே. பட் திஸ் இஸ் நாட் தட் டைப் ஆஃப் கிரிட்டிசிசம். பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் வேறு. உங்களுக்கு இப்போ அதாவது பர்சனலாக அவதூறு பண்ணுறாங்க. இது தேவையில்லாத விஷயம் இல்லைங்களா? இன் வாட் வே த பப்ளிக் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் இட்? பப்ளிக் வெல்ஃபேர், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்னங்க இருக்குது? ஒரு யூடியூப்ன்ற முறையில் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக், இது பிளாக்மெயில்ன்றேன் நான். மேபி நான் சொல்கிறேன், ஒரு கற்பனையில் தொழில்துறை அமைச்சர்கிட்ட போய் ஒரு ஏதாவது சலுகை கேட்டிருப்பார், யாருக்காகவும் அது தொழிலதிபர்கள்கிட்ட யார்கிட்டயோ கேட்டிருப்பார், அதை அவங்க மறுத்து இருப்பாங்க. உடனே அவங்கள அவதூறு பண்ணுறதுக்குள்ள இறங்கிடுவீங்களா? பிகாஸ் யூ ஆர் எ யூடியூபர். உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுக்குறாங்க? பப்ளிக் குட்டுக்கான விஷயங்களை பேசுங்க, அரசியலை பற்றி விமர்சிங்க, ஆட்சியை, அரசாங்க கொள்கைகளை விமர்சிங்க. ஆனால் ஒரு தனி நபர், அதுவும் ஒரு பெண் அமைச்சரை தரக்குறைவாக நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னால் அதை கருத்து சுதந்திரம்னு லிஸ்ட் பண்ண முடியாது. அது என் எழுத்துரிமை, பேச்சுரிமையெல்லாம் அதெல்லாம் கைது நடவடிக்கை வரைக்கும் போகணுமான்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. கைது பண்ணணும் இது மாதிரி விஷயங்களில். இப்போ இதே பாலியல் வன்கொடுமை இருந்தால் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் போய் அதை விசாரிங்க, மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. சொல்கிறீங்க கைது செய்ன்றீங்கள. இது மாதிரி உடைய அதுக்கு ஈக்குவலான குற்றம் தான் ஒரு பெண்ணை செயற்கையான ஒரு படத்தை போட்டு பொது வெளியில் எத்தனை லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. நீங்கள் வேறு பிரபல யூடியூபர்ன்றீங்க. அப்போ மில்லியன்ஸ் கணக்கில் பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன். அவ்வளோ பேர்கிட்ட போயிட்டு அவங்க விளக்கம் சொல்ல முடியுமா? ரெண்டாவது, உனக்கு என்னத்துக்குப்பா இந்த பிரச்சனை? ஹூ ஆர் யூ டு இன்டர்ஃபியர் இன் தர் ப்ரைவேட் லைஃப்? அது உண்மையா பொய்யா அது அவங்க குடும்பம் தானே அங்கே கவலைப்படணும், இல்லை அவங்க கவலைப்படணும். நீ ஏன் கவலைப்படுற? ஸோ இது வந்து வரம்பு மீறிய செயலுங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் கருதப்பட வேண்டும் இந்த மாதிரி ஆபாசமாக இணையத்தில் போடுறத. அதனால் கைது பண்ணது ரொம்ப கரெக்டு தான். இது அமைச்சர் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லை எப்படி சைபர் கிரைம் அவங்களாவே இதை வந்து எடுத்து பண்ணாங்க? கமிஷனர் ஆஃப் போலீஸ் நான் இன்னும் இருக்கா மாதிரி என்கிட்ட கேட்கல. ஒரு காவல்துறைக்கு ஒன்று காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், அமைச்சர் தான் கொடுக்கணும்னு இல்லை. அங்கே இருக்கிற ஒரு வாக்காளர் கூட சிவகாசியில் எங்கள் அமைச்சர், எங்கள் சட்டமன்றம் இந்த மாதிரி ஒரு ஆள் போட்டிருக்கான்னு கொடுக்கலாம். இல்லை போலீஸே சூமோட்டோவில் இதை இணையதளத்தில் இருக்குங்க, பார்த்துட்டு என்னடா ஒரு அமைச்சரை இப்படி போட்டிருக்கான்னு சொல்லி அவங்களே கூட சூமோட்டோவாக எடுக்கலாம். அதனால் இது எப்படி எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்கலாம் சொல்ல, இது ஃபிட் ஆக்ஷன். கருத்து சுதந்திரத்தை திமுக, அதாவது தாவேக அரசு வந்து இது பறிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இணையத்தில் போய் பார்க்கணும் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க விஜயை கடந்த 2 வாரமாக 3 வாரமாக. அங்கெல்லாம் யாரும் நக்கீரன் பிரகாஷ்,
முக்தார். இப்போ சூர்யாவை கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வேற கேஸ்ல அந்த பெண் சம்பந்தப்பட்டது. ஒரு பெண்ணுடைய மாடஸ்டியை கொஸ்டின் பண்ணாங்க அந்த ஆளும் முக்தாரம் சேர்ந்துக்கிட்டு. ரெட்டை குழந்தை பிறந்து வந்ததை அது 2வது குழந்தை வேற ஆள் மாதிரி இருக்குதுன்னா பேசுகிறாங்க. இது மாதிரி அயோக்கியர்களுக்கு பொது வெளியில் என்ன பண்ணணும்? சட்டத்தின் பாதுகாப்பு இருக்குது, பெயிலில் வருவாங்க, இன்னும் அவரை கண்டுபிடிக்க முடியல, அவர் தலைமறைவாயிட்டாருன்னா எங்கே தலைமை அடித்து இழுத்துன்னு வரணுன்றவன் இவங்க மேலே தான் குண்டாஸ் ஆக்ட் போடணும். புரியுதுங்களா? அதனால் வந்துங்க பெண்கள் பாவங்க, அவங்க மேலே அவங்க எவ்வளோ கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? பாஜக நிர்வாகி போல இருக்கு. அதனால் இதில் இது தாவேக அமைச்சர் பாஜக நிர்வாகி இல்லை, விஜய் அரசு ரொம்ப தெளிவாக இருக்குது. பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி கருத்து பதிவிடுவோர், இப்படி அவதூறு பரப்புவோருக்கு கொஞ்சம் கூட மன்னிப்போ அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. என்ன திட்டு, நீ முதலமைச்சரை திட்டு, முதலமைச்சரை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணு, என்ன ஒன்று அவர் போட்டுட்டு இருக்க கோட்டை பற்றி பேசு, எல்லாம் பேசு, அலவுடு. பிகாஸ் எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இருக்குது. நாங்கள் அதை கதையெல்லாம் பண்ணல. ஆனால் மிஸ்யூஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை அனுமதிக்க முடியாது. அது எப்படிங்க? லாலெஸ்னஸ் ஆகிடுங்க. யாரை ஒன்றா எழுதிட்டு இருக்கலாமே. அதனால் எனக்கு என்னவோ, நான் காலையில் வரைக்கும் என்ன உருட்டிகிட்டு இருந்தாங்கன்னா பல பேர் இது ஏதோ ஒரு இந்த போதைப் பொருள் கடத்த வழக்கில் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கார், அவர் இவருக்கு சொந்தக்காரு, அவருக்கு இவர் நெருக்கமானவர் ஆதவ் அர்ஜுனா, அதனால தான் அதை பற்றி எழுதணுன்னு போட்டார். சட்டம் தன் கடமை செய்ய. இப்போ கூட என்ன அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜட்ஜி முன்னால் கொண்டு போவாங்க, ஜட்ஜிக்கிட்ட சொல்லுவாங்க இது மாதிரி என்ன, ஜட்ஜி அவருங்களை சொந்த ஜாமீனில் விடலாம், இல்லை ரிமாண்ட் பண்ணலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம். அதனால் இப்போ கூட பார்த்தேன், சூர்யா நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. ஜட்ஜி உடனே போலீஸுக்கு ஒரு 2 நாளைக்குள்ளே அவர் என்ன சொன்னால் அதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம நாட்டில் சட்டம், நீதி, நியாயம் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது. பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்மங்கள், அது செக்ஷுவலாக இருக்கலாம், அது உடல் ரீதியாக இருக்கலாம், உளவியல் ரீதியாக இருக்கலாம். இது உளவியல் ரீதியாக ரொம்ப கொடுமை. இது அந்த அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. ஒரு பொதுவெளியில் ஒரு புகழ்பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக ஆக்கியிருக்காங்க. அவங்கள பற்றி இப்படி எழுதுனா அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் இந்த ஆட்சி எதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஆர்கியூ பண்ணுவாங்க. தாவேக ஆட்சியில் ஒரு பெண் அமைச்சருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லையா? அது வந்தால் பரவாயில்லையா? அதனால் கைதெல்லாம் கரெக்டு தாங்க. 2வது மாரிதாஸுக்கு ரொம்ப வாய்த்துடுக்கு, வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி. வாய்க்கொழுப்பு இருந்தால் அப்புறம் நீங்கள் அதை அனுபவிச்சு தானே ஆகணும். சவுக்கு சங்கர் கூட ஒரு பார்த்தேன் பேட்டி. அதில் எனக்கு புரியாத புதிர் என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த திரு அருண் அவர்களுக்கும் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் ஒரு ரன்னிங் ஃபியூடு ஓடிக்கிட்டே இருந்தது பல வருஷமாக. அவரும் 2-3 குண்டாஸ்லாம் போட்டார். ரொம்ப தப்பு அது. ஒரு ஜேர்னலிஸ்ட் மேலே குண்டாஸ்லாம் போடுற அளவுக்கு போயிருக்க வேணாம். அதே போல் இவரும் அவரை பற்றி கண்ணா பின்னான்னு பிரச்சாரம் பண்ணார் இவருடைய மீடியா மூலமாக. ஸோ அது ஏதோ பர்சனாலிட்டி பிரச்சனை இருக்குங்க. அவங்க 2 நபர்கள் இதில் ஆட்சியை கொண்டு அரசாங்கத்தை கொண்டு சேர்த்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பஞ்சாயத்து இருக்குது. அது என்ன, இவ்வளோ 2 பேருக்கும் இப்போ சங்கர் என்ன நினைக்கிறாரு, அருணை சிரச்சேதம் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. ஆட்சி மாறின ஏன் பதவி கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு சார். ஏங்க பதவி அவருக்கு 60 வயசு வரைக்கும் கொடுத்து தானே ஆகணும். அவரை டிஸ்மிஸ் பண்ணால் பதவி கொடுக்க வேணாம், சஸ்பெண்ட் பண்ணால் பதவி இல்லாத பதவியில் வச்சிருங்க. அது மாதிரி ஒழிப்புத்துறையில் அது மாதிரி திமுக அதிமுக ஆட்சி இல்லை. இது வேண்டப்பட்ட அதிகாரி, அப்புறம் வேண்டாத அதிகாரி, அது மாதிரி பார்க்குற ஆட்சி இல்லை. இது ஒரு மாறுதலான ஆட்சி. அவருக்கு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அவர் கடந்த ஆட்சியில் என்ன இருந்தார் போனார்லாம் எனக்கு வேணாம். என் ஆட்சியில் நான் சொல்கிறத கேட்குறாரா? ஏதாவது தப்பு பண்ணால் தண்டிப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமாக கிடையாது. ஸோ சங்கருக்கு பிடிக்கலன்றதுக்காக அருணுக்கு பதவி கொடுக்காமல் இருக்கணும், இல்லை கொடுத்தா டம்மி போஸ்டில் போடணும்.
இதெல்லாம் தப்புங்க. அவர் திறமையான அதிகாரியாக கூட இருக்கலாம். அவரை பற்றி ரிப்போர்ட் வாங்காமலா விஜய் வந்து அவரை போஸ்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. சவுக்கு சங்கர் மற்றவர்களுக்கு புரியணும். அதிகாரிகள் வந்து மியர் பான் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பொலிட்டீஷியன்ஸ். ஆட்சியாளர்களோட கைப்பாவை தான். அதாவதுங்க, இப்போ எய்தவன் இருக்க அம்பையா நோவுறீங்க. ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ, சபரீசனோ அழுத்தம் கொடுக்காம ஒரு போலீஸ் கமிஷனர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அல்லது ஒரு யூடியூபரை குண்டால போடுவாரா? சரி, இவங்க அழுத்தம் இல்லை, இவங்க அப்ரூவல் இல்லைன்னா இது மாதிரி செய்தி வந்தோன்னா அவங்க கூப்பிட்டு புல்லப் பண்ணி இதெல்லாம் கேன்சல் பண்ணியான்னு சொல்லுவாங்கல்ல. நடந்ததா? ஸோ ஒன்லி அண்டர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிஎம்கே லீடர்ஸ், மினிஸ்டர்ஸ், சங்கர் வாஸ் அரஸ்டட் அண்டர் குண்டாஸ். இதில் வந்து இவர் ஒன்று கேரி அவுட் பண்ணவர் தான். சங்கர், ஸ்டாலின் ஃபேமிலி. இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டவர் யார்? அவர் அந்த நேரத்துக்கு கமிஷனராக இன்னொருத்தர் இருந்தாருன்னா அதை செஞ்சிருப்பார். ஸோ அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் கோபம், ஆத்திரம் எங்கே வரணும்னா, இவங்க ஊழல், இவங்க முறைகேடுகளை நம்ம எழுதுனா இவங்க கிட்ட இருக்க காவல்துறை வச்சுப்பாங்க. காவல்துறை என்ன பண்ணுவான்? ஏவல் துறை தானே. காவல்துறை என்பது ஆட்சியாளர்கள் ஏவல் துறை தானே. இல்லைன்னா அவர் அந்த போஸ்ட்டில் இருக்க முடியுமா? இல்லை அவர் மேலேயே கஞ்சா கேஸ் போடுவாங்க இல்லையா? அதனால் வந்துங்க அவங்க பண்ணுறது தப்பு. ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, அந்த அதிகாரி வந்து தகுந்த காரணங்கள் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் தண்டிக்க முடியாது. தண்டித்து அவர் கோர்ட்டுக்கு போவார்ல. சங்கருக்கு மட்டும்தான் கோர்ட் இருக்கா? அவருக்கு கேட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவர் போவார். அப்புறம் கோர்ட்டு கொட்டுமே. நீதித்துறை கொட்டியது தாவேக அரசை, அப்புறம் பத்திரிகையில் அதை எழுதுவீங்கள்ல. ஸோ அவர் பேலன்ஸ் தான் பண்ணுறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் தப்பு பண்ணால் நடவடிக்கை உண்டுங்க. ப்ரீ ஜட்ஜ் பண்ண மாட்டார். போன ஆட்சியில், ஆனால் அவருக்கு புரியுது, திரு விஜய் அவர்களுக்கு போன ஆட்சியில் அதிகாரிகள் பண்ணதுன்னா அதிகாரிகள் பண்ணல, அதிகாரிகள் பண்ணாங்க. அதிகாரிகள் தே கேரிட் அவுட் மியர்லி த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி மினிஸ்டர்ஸ், டெப்டி சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் who is holding the home portfolio. அதனால் இந்த ஒரு அறிவு இருக்கிறதால விஜய் வந்து பயஸ்டாக பார்க்கல. அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் அவரை வச்சாங்க வெயிட், அதாவது கம்பல்சரி வெயிட்டில் வச்சாங்க. அதே மாதிரி அவருக்கு போஸ்ட், ஆனால் அவர் போடவே கூடாதுன்னா இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் பதவிகள் என்பது நீங்கள் பாட்டுன்னு எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு ஸ்டேட்டுக்குன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ்சி அலாட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு 40 ஐஏஎஸ், 50 ஐபிஎஸ்னா யூ ஹாவ் டு மேனேஜ் வித்தின் தட்டு. இப்போ ஒரு ஆளை தூக்கி சும்மா உட்கார வச்சிங்கன்னா இன்றைக்கி போதுமான அளவுக்கு அதிகாரிகள் இல்லை. அப்போ அவருடைய சேவை, அனுபவம்லாம் வேஸ்ட் ஆகுதில்ல. அதுக்கு பதிலாக சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்ருக்கலாம். மிஸ்டர் அருண், உங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வருது. பழைய ஆட்சியில் எப்படியோ தெரியாது, எனக்கு ரூல் ஆஃப் லா தான் முக்கியம். இந்த பர்சனல் வெண்டேட்டா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக இருந்துக்கணும். கம்ப்ளைண்ட் வந்தால் நான் அப்புறம் உங்களை தண்டிப்பேன் சொல்லி இந்த போஸ்டிங் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா கிவன் த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கிறது 50 அதிகாரி தான். இந்த 50 அதிகாரி 4 பேரை வந்து டிரான்ஸ்போர்ட்லேயும், விஜிலன்ஸ்லேயும், சீருடை வாரியம், வீட்டு வசதி வாரியத்தில் போட்டால் அதான் டம்மி போஸ்ட்டு. இவர் வந்து இவரை பற்றி அவருக்கு வந்து அவேஸ்ட் பண்ணவானா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸை பாருங்கள். போட்ட உடனே இப்போ கேஎன் நேரு மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டார்ல. இப்போ செந்தில் பாலாஜிக்கு வந்துட்டு சாங்ஷன் வாங்கிட்டார்ல கவர்னர் ஆஃபீஸுக்கு. ஸோ அதிகாரி வந்துங்க எப்படி வந்து ஆட்சியாளர்கள் அவங்கள பயன்படுத்துகிறாங்களோ அப்படி தான். ஒரு நல்ல நடிகன்றவன் டைரக்டர்ஸ் ஆக்டராக இருப்பாங்க. அந்த இயக்குனர் தான் அந்த நடிகர்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கணும். இப்போ ரஜினிகாந்தை பற்றி எனக்கு ஒரு ஒப்பீனியன் உண்டு. மிகச்சிறந்த நடிகர். 6லிருந்து 60 வரை முள்ளும் மலரும் படத்தில் பாருங்கள் ரஜினியை, பெஸ்ட் ஆக்டர். ஆனால் அதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணிட்டாங்க, சேஷ்டை பண்ண வச்சு ஸ்டைல் மன்னன் ஆக்கி நாசம் பண்ணி மாஸ் ஹீரோவா அவரை வந்து கோமாளி ஆக்கிட்டாங்க. கலர் கலராக துணி போட்டு சுற்றுறது,
பேத்தி வயசில் இருக்கிறவங்களோட டான்ஸ் ஆட விட்டு. அவர் தப்பா? அது டைரக்டர்ஸ் மிஸ்டேக். அவர்கிட்ட இருக்கிற நடிப்பை அப்படி எடுக்கலை. அது போல தான் அதிகாரிகள் கிட்ட இருக்கக்கூடிய திறமையை எடுக்கணும். அது வந்து ஆட்சியாளர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவர். இப்போ ஆட்சியாளர்கள் அவங்க சும்மா அவங்கள வந்து ஒரு இது மாதிரி, இந்த ஆர்மி மாதிரி, பர்சனல் ஆர்மி மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு அவங்க என்னங்க பண்ணுவாங்க? யூ கேட்ச் மை பாயிண்ட். புரியுது. ஸோ அதான் விஷயம். அதே போல் இந்த சவுக்கு சங்கர் பேட்டியில் எனக்கு ஒன்றே என்ன ஒரு டவுட்டுன்னா, அவர் சொல்கிறாரு, மத்திய உளவு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து சொன்னாங்களாம் இவரை கூப்பிட்டு, இது போல் அருண் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர், இல்லை அருண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து இது வடநாட்டில், அதாவது பாம்பேலேருந்து ஒரு கூலிப்படையை உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு உங்களை கொலை பண்ணுறதுக்குன்னாராம். இது அவர் வாயிலாக அவர் சொல்ல நான் கேட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸுடைய வேலை இதுவா? அது என்ன பண்ணணும்? ஒரு குற்றம் நடக்க போகுதுன்னு ஒரு தகவல் வரலாம், அவங்க என்ன பண்ணணும், அதை தே ஹாவ் டு பாஸ் ஆன் டு த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆர் சிட்டி போலீஸ். சென்னையிலன்றதால சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனருக்கு அதை கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்து தானே அலர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு கேங் வருது, பாம்பேலேருந்து கிளம்பியிருக்கு, இந்த மாதிரி இந்த ஆளை கொலை பண்ணணுன்னு ஒரு மிஷனில் வருது, கிவ் இம் ப்ராப்பர் செக்யூரிட்டி, அரெஸ்ட் பண்ணுங்க அவங்க வந்து இறங்கும்போது அப்படின்ற இன்டெலிஜென்ஸ் தே ஷுட் பாஸ் ஓவர் டு த ஸ்டேட் போலீஸ் தானே. அதை செஞ்சாங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சொன்னாங்க, நான் போய் கமிஷனரை பார்த்து இப்படி சொல்லியிருக்கேன்றார். இது எங்கேயோ உதைக்குது இது. சி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு இதுவா வேலை? ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு உன்னை கொல்ல ஆள் வராங்கன்னா அது என்ன போலீஸாக தெரியலையே? அது போலீஸ் நடவடிக்கையே இல்லை. அதனால் ஃபிஷ்ஷியாக இருக்குது எனக்கு அது. இவர் திரும்பவும் அருண் மேலே ஏதாவது ஒரு அலிகேஷனை சொல்லணும், அருணை வந்து அந்த பதவியிலேருந்து எடுக்கணும். அப்படி இஸ் ஆடிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை சொன்னார், திருநெல்வேலியிலேருந்து ஒரு கொலையாளியை அனுப்பிச்சிருக்காரு, நான் இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு டிஜிபியை பார்த்த உடனே அது அபார்ட் ஆகிடுச்சு. இப்போவும் அபார்ட் ஆகிடுமா? எனக்கு என்னவோ சரியாக படலைங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்கிறது, சங்கருக்கு தகவல் வந்ததே நான் டவுட் பண்ணுறேன். சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் கையாள மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு தான் சொல்லுவாங்க. இதுவே டவுட்டாக இருக்குது. இது வந்து இவருடைய திரைக்கதையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ரெண்டாவது, அப்படி சொன்னால் கூட காது வச்ச மாதிரி அவர் வாதத்துக்காக எடுத்துக்கிறேன். சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இவருக்கு சொன்னதாகவே எடுத்துக்கிறேன். இவர் என்ன பண்ணணும்? நேராக போலீஸுக்கு போய் பார்த்தார்ல, அதோடு சைலண்ட்டாக போயின்னே இருக்கணும். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு அருணை பற்றி கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது இல்லைங்களே? அவர் டேமேஜ் பண்ணுறாரு ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி. ஐ எம் நாட் கிவிங் சர்டிஃபிகேட் டு மிஸ்டர் அருண். அவர் நல்லவரா கெட்டவரான்றது அவங்க கூட பழகினவங்க, அவரை கூட வேலை செய்கிறவங்க, அவரை எதிர்கொண்டவர்களுக்கு தெரியும். பட்டு ஒரு பொது வெளியில் ஒரு அதிகாரியை பற்றி இந்த மாதிரி பேசினா இந்த வன்மம், பர்சனல் கிரட்ஜ் அதிகமாகினே தானே போவோம். அவங்க போலீஸில் இருக்காங்க, அவர் இல்லைன்னா கூட யாராவது ஒரு எஸ்ஐயை விட்டு ஏதாவது அரெஸ்ட் பண்ணலாம்ல அவங்கள. இப்போ ஏன் நீங்கள் வந்து இதை ஒரு பெரிய எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ சங்கர் ஷுட் ஹவ் ஹேண்டில்டு தி சிச்சுவேஷன் இன் எ டீசன்ட் வே, இன் எ சென்சிபிள் வே. அவர் வந்து பப்ளிசிட்டிக்காக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. இது வந்து சரியில்லைன்னு தான், இந்த அணுகுமுறை சரியில்லைன்னு தான் நான் கருதுகிறேன்.